வணக்கம், இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்க இருப்பது எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான திரு சுகுணாந்த் திவாகர் அவர்கள். வணக்கம். வணக்கம். பெரியார் மீண்டும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கார். தொடர்ந்து ஒரு 20 நாட்களாக பெரியார் மீதான பல்வேறு கருத்துக்கள்லாம் இருக்குது. ஒரு இடைத்தேர்தலில் கூட பெரியார் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக பார்க்கணும். தேர்தலை விரும்பாத ஒரு பெரியார் தேர்தல் அரசியலுக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளால் பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெரியார் மீதான கருத்துக்கள் அவர் சொன்ன காலகட்டத்திலேருந்து பார்க்கக்கூடிய கருத்துக்கள்லாம் வேறு ஒரு வடிவமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு இடையில் பிடிங்கி பெரியாருடைய கருத்துக்களை சொல்லி இவர் இப்படிலாம் அபாயகரமான விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் குறித்து பெரியார் சொன்னதுலேருந்து தொடங்குகிறது இந்த பிரச்சனை. குறிப்பாக பெண்கள் குறித்தான பெரியாருடைய பார்வை எப்படியான ஒரு பார்வையாக இருந்தது? நீங்கள் சொன்ன மாதிரி இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பெரியார் பிறந்த மண். பெரியார் பிறந்த மண்ணிலிருந்து இது பெரியார் மண்ணா அல்லது பெரியாரே மண்ணா அப்படிங்கிற ஒரு விவாதம் தொடங்கியிருக்குன்னு நினைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல்களே பங்கெடுக்காத பெரியார் அதே நேரத்தில் தேர்தல் ஆதரவு நிலைப்பாட்டையும் தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் இருந்தார். இன்றைக்கு தேர்தலில் ஒரு பேசு பொருளாகவும் இருக்கிறார். முதல்ல இந்த பொய் அப்படிங்கிறது அதாவது விமர்சனம் என்பது வேற, ஒரு அடிப்படை ஆதாரமற்ற அவதூறு என்பது வேறு. இது விமர்சனத்திலேருந்து இந்த செயல்பாடு அப்படிங்கிறத தொடங்கலை. இது ஒரு அடிப்படை ஆதாரமற்ற அவதூறில் இருந்து தான் வந்தது. பெரியார் பாலுறவு பற்றி ஒரு விஷயத்தை சொன்ன விஷயத்துக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஆதாரமும் கொடுக்கவில்லை, அதற்கு வருத்தமும் தெரிவிக்கவில்லை. அதை தாண்டி கேள்விக்கு மேலே தொடர்ச்சியாக கேள்விகள் அப்படிங்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா பெரியார் கற்பு பற்றி பாலுறவு பற்றி சொன்ன ஒரு விஷயம் ஒழுக்கம் அல்லது கற்பு பாலுறவு அப்படிங்கிறது அவர் பல ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை எழுதியதை ரொம்ப சுருக்கம் ஒரு சாராம்சமாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், உலகம் முழுமைக்கும் ஒரே மாதிரியான ஒழுக்கம் ஒரே மாதிரியான நாகரிகம் என்பது கிடையாது. ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் இடையில் வெவ்வேறு விதமான வித்தியாசமான ஒழுக்கம் நாகரிகம்ங்கிறது இருக்கிறது. குறிப்பாக ஒரு இஸ்லாமியர்கள் அப்படின்னா அவங்க சித்தி பொண்ணை கல்யாணம் பண்ணுறங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு இந்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தி பொண்ணை கல்யாணம் பண்ணுவதுங்கிறது ஒரு கலாச்சார அதிர்ச்சி. அவர் ஒரு அத்தை பொண்ணையோ அக்கா பொண்ணையோ தான் திருமணம் செய்வார். அப்போ ஒழுக்கம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ற மாதிரி மாறுகிறது. இப்போ பெரியாரே சொல்வார், ஒரு முதலாளி முன்னால் ஒரு தொழிலாளி சிகரெட் குடித்தா அது ஒழுக்கம் கிடையாதுன்னுவாங்க. ஆனால் தொழிலாளி முன்னாடி முதலாளி சிகரெட் குடிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்னென்னா ஒழுக்கம் என்பது எல்லா இடங்களும் ஒரே மாதிரியானதாக இல்லை, பொதுவான அளவுகோல் இல்லை. அப்படி பொதுவான அளவுகோல்னு சொல்லப்படுறதும் பாரபட்சமுடையதாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த பாரபட்சத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒருவர் எப்படிப்பட்ட ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், பிறரோடு அவர் கொள்ளக்கூடிய உறவு என்பது ஒரு நாணயத்தோடு நேர்மையோடு இருக்க வேண்டும். நீங்கள் பிறரிடம் எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அப்படி நான் பிறரிடம் நடந்து கொள்ளக்கூடாது, அதுதான் ஒழுக்கம் என்று சொன்னார். நீங்கள் என்கிட்ட திருடக்கூடாதுன்னு நினச்சா நான் உங்ககிட்ட திருடக்கூடாது, நீ எங்ககிட்ட சுரண்டக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சுரண்டக்கூடாது, அதுதான் ஒழுக்கத்தினுடைய அளவுகோலாக வைத்திருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்திருக்கிறார்கள் சொன்னால் 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எவ்வளவு வேண்டுமானாலும் தங்களை அந்த சங்கிலி அன்பு சங்கிலி பிணைத்து கொள்ளட்டும். ஆனால் இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அக்ரிமெண்ட்டில் ஒருவர் யாராவது ஒருவர் ஏமாற்றுகிறார் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் மட்டும் ஏன் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும்? இப்போ ஆண் 2 மனைவிகளை கட்டிக்கொண்டால் பெண்கள் 3 ஆசைநாயகர்களை வைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு தான் பெரியார் சொல்கிறார். பெரியாரை பொறுத்த வரைக்குமான ஒழுக்கம் என்பது ஒரு நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் சுயேட்சை அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட ஒரு பாலினத்துக்கு மட்டும் ஒரு உரிமை கொடுக்கும்போது சமபாலனுக்கான உரிமை கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு சொல்லதான் அவர் சொல்றாரு. ஆமாம், அது பாரபட்சமற்ற ஒரு நெறிமுறைகளை பேணுவது அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து தான் அவர் சொல்லுகிறார். ஆனால் இதில் குத்துமதிப்பாக சில வரிகளை மட்டும் உருவிட்டு தனக்கேற்ற மாதிரி அர்த்தங்களை உருவாக்கி கொள்வது. சரி, அப்படி நீங்கள் சொல்கிறீங்க பெரியார் ஒழுக்கத்துக்கு எதிரானவராக இருந்தார்னா சொல்லக்கூடிய ஆட்கள் ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ பெரியாரை எடுத்திங்கன்னா அவர் பாலியல் சுதந்திரம் பற்றி பேசுகிறார், கற்பும் கற்பிதம் தான் விபச்சாரமும் கற்பிதம் தான் அப்படின்னு சொன்ன பெரியார் அவர் சிறு வயதில் ஒரு மைனராக இருந்தேன் அப்படிங்கிறதையும் அவரே தான் சொல்லுகிறார். பின்னால் பார்த்தோன்னு சொன்னால் அவரை சொல்லக்கூடிய அந்த பாலியல் சுதந்திரம் அல்லது 2 பேருக்கான பாலியல் உறவுங்கிறது 2 பேர் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் யாருக்கும் அதை தீர்ப்பிடுவதற்கான அதிகாரம் கிடையாது. இது சரி, இது தப்பு, இதுதான் கற்பம், இது கற்பு கிடையாது, இது நல்ல காதல், அது கள்ள காதல் சொல்வதற்கான உரிமை கிடையாது அப்படிங்கிறார். ஆனால் அதே நேரத்தில் 2 பேர்த்தில் ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாற்றிக்கையோ அல்லது ஒரு கட்டாயப்படுத்தியோ உறவு கொள்வது அப்படிங்கிறத அவர் ஆதரிக்கவில்லை. இப்படி சொன்ன பெரியாரை ஒரு சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய 2 பேருக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை வலியுறுத்திய பெரியாரை விமர்சிக்கக்கூடியவர்கள் அவர் ஒழுக்கம் கெட்டவர், ஒழுக்கத்தை கெடுப்பதற்காக கலாச்சாரத்தை அவர் சீர்திருத்தவாதி கிடையாது, கெடுப்பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா பாலியல் புகார்கள் இருக்கின்றன, அவங்க மேலே கருக்கலைப்பு புகார்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சொல்லக்கூடிய ஆட்கள் அப்படி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கூட நேர்மையாக இல்லை. பெரியார் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, இங்கே பாட்டன் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, பிறன்மனை நோக்கா பேராண்மை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு. பார்த்தா அவரை பற்றி தான் வீடியோ நிறையா வருது.
அதே பாட்டை வந்து கல்லுண்ணாமையை வலியுறுத்துறாரு. 5வது நாள் போய் இவரே வந்து கல்குடிக்கும் போராட்டத்தை நடத்துறாரு. அப்போ சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலான முரண்பாடு இருக்கு இல்லையா? அப்போ வந்து இந்த விமர்சனத்தில் வந்து நேர்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம பிரதானமாக பார்க்குறோம். குறிப்பாக பெரியாருடைய இது இப்போ இப்போ ஒரு ஒரு பகுதியை எடுத்து பேசுவது அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, கடந்த காலங்கள்லையும் நடந்திருக்கு. நீங்களே அதுக்கான ஒரு எதிர்வினைகளை 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வச்சுருக்கீங்க. அப்போ வந்து ஒரு அரசியல் ரீதியான சாதி ரீதியான கருத்துக்களை வந்து பெரியார் சொன்னதாக சொல்லி வைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்குமான வேறுபாடு எப்படி இருக்குது? வெப்பன் சப்ளையர் ஒருத்தர் தான் அதுலேருந்து தொடர்ச்சியாக வருகிறது அப்படின்னு சொல்லலாம். வந்து பெரியாருக்கு இருந்த வாழ்ந்த காலகட்டத்திலேருந்தே இந்த மாதிரியான அவதூறுகள் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரியாரும் பல விஷயங்களை மறுத்திருக்கிறார். பெரியாருடைய காலகட்டத்திற்கு பிறகும் இப்படியான விவாதங்கள் விமர்சனங்கள்ங்கிறது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. என்னென்னா பெரியாருடைய ஒரு முழு நீளமான கட்டுரை அல்லது அவருடைய ஒரு முழு நீண்ட ஒரு உரை, அதில் இருந்து ஒரு 4 வரிகளை மட்டும் பீத்து எடுத்து போட்டு பெரியார் இப்படி சொல்லியிருக்கான்னு படிக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இப்படிலாம் பெரியார் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஏன்னா பெரியார் வந்து எல்லாரையும் வந்து ஒரு சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்தி பேசக்கூடியவர்கள் கிடையாது. அவர் வந்து ஒரு கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடியவர் தான். ஆனால் அது வந்து அதனுடைய முழுசையும் நம்ம படித்து விட்டு அதை எந்த அரசியல் பிரிவில் அவர் சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தால் மட்டும்தான் நம்ம அதற்குள்ள ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ நீங்கள் இந்த உறவு முறை அப்படிங்கிற ஒரு கட்டுரையே எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்னா வந்து பண்டை காலகட்டங்களில் வந்து ஒரு தாயும் மகளும் வந்து உறவு கொள்வதுங்கிறது புராண காலங்களிலேயே ஒரு நடைமுறையில் இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு தொடங்கிட்டு எகிப்து நாகரிகம்னு சொல்றாங்க. அந்த நாகரிகத்தில் நடைபெறுகிறது. கிரேக்க எகிப்து நாகரிகத்துல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருலையும் இந்த மாதிரியானதாக இருக்கிறது அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு விரிவாக விளக்குகிறார். அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மானுடவியல் கட்டுரை விளக்கிவிட்டு அப்போ காலகாலத்திற்குமான ஒரு ஒற்றை அளவுகோல் அப்படிங்கிறது ஒழுக்கத்திற்கு கிடையாது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு நீங்கள் பகுத்தறிவுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்க. அந்த சமயோஜிதங்கிறது அதுதான். பகுத்தறிவுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள். இவங்க அந்த சமயோஜிதத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா திருட்டுத்தனம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பெரியார் அதை தான் சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு தேவை அதுதான். அவங்களும் அப்படி தான் இருக்காங்கிறதுனால சமயோஜிதங்கிறது திருட்டுத்தனம், ஆமாம் திருட்டுத்தனம் அப்படிங்கிறது அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அல்லது அப்படி விளக்கிவிட்டு அதை வந்து நியாயப்படுத்துவதற்கு பேசுகிறார்கள். அப்படிதான் வந்து பெரியார் பேசிய, ஏன்னா பெரியார் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பொது வாழ்க்கை இருக்கிறது. அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அவரை மறுத்து கொண்டு அவரே சொல்லுகிறார் வந்து நான் சொல்றதுல முரண்பாடு இருக்காதுன்னா இருக்கத்தான் செய்யும். ஒருவன் பிறந்ததுலேருந்து சாகும் வரைக்கும் திருடனாகவே இருந்தால் அவன் ரொம்ப நல்லவன் நீங்கள் சொல்வீங்களா? அவை மாறித்தான் ஆகணும். வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறத்தான் செய்யும். ஏன்னா பெரியாருடைய காலகட்டங்கிறது கிட்டத்தட்ட அது வந்து வரலாற்றில் பல்வேறு விதமான காலகட்டங்களை கடந்திருக்கிறது. வந்து சுதந்திரத்துக்கு முன்னால் சென்னை மாகாணங்கிறது ஒன்று இருந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்க ஆரம்பிச்சிருக்காரு. திராவிட நாடு பிரிவினை கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஜின்னா இவங்களெல்லாம் போய் பார்த்து ஆதரவு கேட்கிறார். ஜின்னா பாகிஸ்தான் வாங்கிட்டு போயிறாரு. இங்கே திராவிடஸ்தான் இங்கே கிடைக்கல. அப்புறம் சுதந்திரம் கிடைத்து விடுகிறது. சுதந்திரத்துக்கு பிறகு ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டமாக இருக்கட்டும் அல்லது இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. காமராஜரை ஆதரிக்கிறது. அப்புறமேலு இவரிடமிருந்து பிரிந்து போனவர்களே ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்களோடு வந்து இடையில வந்து அவருக்கு வந்து இது வாக்குவாதம் இருக்கிறது. அப்புறம் அவங்களே வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஆட்சி பெரியாருடைய காணிக்கை என்கிறார்கள். திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிலைப்பாடுகளை அவர் கடந்து வந்திருக்கார். அப்படிங்கிறப்ப இஷ்யூ பேஸில் தான் ஒருத்தர் ஸ்டாண்ட் எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விமர்சிக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 15 ஆண்டுகள் அதில் பெரிய என்ன அரசியல் சூழல் மாறி இருக்கிறது. கலைஞர் இறந்திருக்கிறார், ஜெயலலிதா இறந்திருக்கார், ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்திருக்கார். அவ்வளோதான், ஒரு 2-3 விஷயம் தான் நடந்திருக்கிறது. ஆனால் அவர் பேசிய பேச்சில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பாருங்கள். நேற்று ஒன்று பேசுவார், இன்னைக்கு ஒன்று பேசுவார், இன்றைக்கே காலையில் ஒன்று பேசுகிறது, மதியம் ஒன்று பேசியிருக்கிறது. இப்படி முரண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒருத்தர் பெரியாரிடம் முரண்பாடுகள் இருக்கிறது என்று விமர்சிப்பது தான் உண்மையிலே ஒரு முரண்பாடான விஷயம். இல்லை, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போன ஒரு தலைவர், அவருடைய அந்த கருத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பேசு பொருளாக இருப்பது அல்லது ஒரு அரசியலிலும் சரி தத்துவார்த்தத்திலையும் சரி எல்லா வகையிலுமே வந்து நீங்கள் இது ஒரு பேசு பொருளாக இருப்பது, ஒரு கட்சிக்கு வந்து ஒரு எதிரியாகவே, ஒரு இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி தன்னுடைய எதிரிகளில் மிக முக்கியமான எதிரியாக அதை பார்ப்பது, இது மாதிரியான ஒரு சூழலுங்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மற்ற தத்துவவாதிகளுக்கும் பெரியாருக்குமான என்ன இது ஒரு பொருத்தப்பாடாக இருக்குது? பெரியார் வந்து காலகாலத்துக்கும் தான் வந்து தன்னை நீட்டித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பியவரே கிடையாது. அவர் வந்து சொன்னார் வந்து என்னென்னா, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஈவே ராமசாமி என்ற மூட கொள்கைக்காரன் இருந்தான் என்று இந்த உலகம் பேசும் அப்படின்னு சொன்னார். அது சொல்லும்போது எதிர்பார்த்தார். ஆமாம், அப்படி சொன்னார். அது சொல்லும்போது அவர் உயிரோடு இருந்தார். இப்போ அவர் இறந்த 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ வந்து உண்மையிலேயே இப்போ பேசக்கூடியவர்கள் பெரியார் விட முற்போக்கு, அவர் என்ன சொல்ல நினைக்கிறார்னா, நம்மை விட முற்போக்காக உலகம் முன்னேறிவிடும், அப்போ நாம் வைத்த கருத்துக்களை பிற்போக்கானதாக மாறிவிடும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றாரு. ஒருவேளை அப்படி பெரியாரை தாண்டி முற்போக்காக சிந்திச்சுட்டு ஒருத்தவங்க வந்து பெரியார் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் பெரியார் விரும்பினார். ஆனால் இவங்க வந்து பெரியார் இருந்த காலகட்டத்தை விட பிற்போக்காக சிந்தித்து விட்டு
இன்னைக்கு வந்து தாலி இன்னைக்கு வேணுங்கிறது அல்லது வந்து குழந்தை பெற்றுக்கொள்வது வந்து பெண்களுடைய உரிமை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வேறு வேறு விதங்களில் வந்து வலியுறுத்தி கொண்டு இன்னைக்கு வந்து பெரியாரை எதிர்க்கிறது அப்படின்னு பேசுறாங்கன்னா இன்றைக்கு பெரியாருடைய இருப்பு தேவை அப்படிங்கிறத இன்றைக்கு உணரப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கி பெரியாருடைய இருப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவிலிருந்து உலகம் முழுக்கவே இன்றைக்கு உணரப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 1925 ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வகுப்பாரிய பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறுகிறார். இன்றைக்கு எந்த காங்கிரஸ் கட்சி மீது விமர்சனம் வைத்து வெளியேறினாரோ அந்த காங்கிரஸ் கட்சி பெரியாருடைய குரலை எதிரொலிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளிருந்து அவர் எழுப்பினார். இன்றைக்கு அதே காங்கிரஸ் கட்சி எழுப்புகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி வந்து இந்தியா அப்படிங்கிறது பல்வேறு விதமான ஒரு மாநிலங்களுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறது பெரியார் அரசியல் சட்டம் எழுதக்கூடிய காலகட்டத்திலே ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறார். இன்றைக்கு பார்த்தோன்னா இப்போ யூஜிசி நாம்ஸ் பற்றி தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தீர்மானம் பண்ணுகிறதுனா அடுத்து கேரள அரசு தீர்மானம் பண்ணுகிறது, கர்நாடக அரசு அதை பற்றி பேசுகிறது, தெலுங்கானா முதல்வர் நேற்று பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்தியா முழுக்க அந்த குரல்கள் வந்து எதிரொலிக்கிறதுங்கிறத பார்க்குறோம். சமூக நீதி அப்படிங்கிறது இன்னொரு பக்கத்தில் பெண்களுடைய உரிமைகள்ங்கிறப்ப மொழியில் எப்படி ஆணாதிக்கம் இருக்கிறது என்பதை நூற்றாண்டுகளுக்கு முன்பு சொன்னவராக பெரியார் இருந்தார். இன்றைக்கு அதெல்லாம் வந்து பேசப்படுற மொழியில் எப்படிலாம் அதிகாரம் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் சொல்கிறாங்க வழக்கு மொழியில் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கள்ளக்காதல் மாதிரியான வார்த்தைகள்லாம் கூடாது, பெண்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய பாரபட்சமிக்க வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு கைட்லைன்ஸ் விடுகிறது. அப்போ இன்றைக்கு வந்து பெரியார் வந்து தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவில் உலக அளவில் வந்து சிந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். உண்மையிலே அந்த கட்டுரை, இந்த உறவு முறைங்கிற கட்டுரை அது வந்து அற்புதமான ஒரு மாணவியர் கட்டுரை, உலக அளவிலான ஒரு மாணவிய சிந்தனையோடு ஒப்பிட்டு பார்க்கத்தக்க ஒரு கட்டுரை. அப்போ இன்னைக்கு இல்லவே இல்லாத ஒரு பெரியார் அவரை வந்து எதிர்ப்பது தான் தங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு அமைப்பு நினைக்கிறது. அந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் அங்கே இருக்கக்கூடிய பிரபலமான தலைவர்களையும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வழிபாடு முறைகள் எல்லாவற்றையுமே கையில் எடுத்துக்கிறாங்க. அம்பேத்கர்லேருந்து ஆரம்பித்து நாராயணகுருலேருந்து நேற்று கூட ஆளுநர் ஆர்.என். ரவி பேசுகிறார் வஉசி சனாதனத்தை கடைபிடித்தார். வஉசி சைவத்தில் வந்து கடுமையான விமர்சனங்களை வைத்து அவர் சீர்திருத்த செய்வன்னு சொல்லி சைவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கடைசியில் வந்து நீதி கட்சியினுடைய ஆதரவாளராகத்தான் இருந்தார். அப்படிப்பட்ட வஉசியை உள்ள விழுங்க பார்க்கறது, வள்ளுவரை உள்ள இழுக்க பார்க்கறது, வள்ளலாரை விழுங்க பார்ப்பது, இது எல்லாமே பண்ணிகிட்டே இருக்காங்க வந்து. ஆனால் அவர்களால் அண்டன் முடியாத ஒரு பெருநிறப்பாக இருக்கக்கூடியது பெரியார் மட்டும்தான். அது அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கிற காரணத்தினால தான் அவங்க வந்து இந்த செயல்களை செய்கிற பொழுது வெற்றி பெற முடியவில்லைங்கிறப்ப அதுக்கான கூலிகளை இறக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் இவருடைய மொழியிலேயே பேசுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இவர்கள் அவர்களுடைய கைக்கூலிங்கிறது அவங்களுடைய வார்த்தைகளை அப்பட்டமாக வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்த ஒரு கட்சி திமுக பெரியாரை எதிர்த்தனால தான் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வர முடிந்தது. அப்போ பெரியாருக்கு இங்கே தமிழ் மண்ணில் அந்த மதிப்பு இல்லாத காரணத்தினால தான் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வர முடிந்ததுன்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, பெரியாரிடமிருந்து ஒரு கருத்து மாறுபாட்டினால் விலகி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டால் கூட பெரியாரியத்தை எதிர்த்து அந்த இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்படவில்லை. அப்படி பெரியாரியத்தை எதிர்த்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தால் தலைவர் நாற்காலி பெரியாருக்கு காலியாக இருக்குதுன்னு சொன்னார்னா இப்போ அண்ணா வந்து அறிஞர் தான், அவரே அப்படி சொல்ல முடியும். வந்து அவர் வந்து வழிமுறைகள் வேறையாக இருந்தது. பெரியாரை பொறுத்தவரை தேர்தல் அரசியலுக்கு போகக்கூடாதுங்கிறது பெரியார் நிலைப்பாடாக இருந்த பொழுது கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சட்டங்களாக மாற்றப்பட வேண்டும், அரசணைகளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் பாதையில் பங்கெடுக்க வேண்டும் என்பது அண்ணா அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. அதற்கு தான் அவங்க வெளியில் போயிருந்தாங்க. அப்போ வந்து கடும் வாக்குவாதம் நடந்தது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் அதை தூக்கிட்டு வந்து இன்றைக்கி பேசுங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். நீங்கள் கிட்டத்தட்ட 1949 இருந்து 67 வரைக்குமே வந்து பெரியாருக்கும் திமுகவுக்கும் இடையிலான வாக்குவாதம் இருக்கிறது. அதை இன்றைக்கி வச்சுட்டு நீங்கள் பேசுகிறதுங்கிறது இன்றைக்கி உங்கள் கட்சியிலேருந்து வெளியில் போகிறவங்க என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, நீங்கள் இந்த சமகாலத்துக்கு வாங்க, நிகழ்காலத்துக்கு வாங்க, அவங்க என்னென்ன விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. வந்து இப்போ பெரியார் மேலே வந்து திமுகவோ அல்லது திமுக மேலே பெரியார் மேலே வைத்து விமர்சனம் எடுத்துங்க. இப்போ வெளியில் வரவங்க என்ன சொல்கிறாங்க, வந்து தலைவருக்கு வந்து ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் தான் ரூம் போடணும், அவர் சரக்கடிச்ச பில்லை மாவட்ட செயலாளர் தான் கட்டணும், இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் வைக்கப்படுகிறது. இதுவும் அது ஒன்றா? அப்போ என்னென்னா அந்தந்த அரசியல் நிலைப்பாடு, அவர் காமராஜரை ஆதரிக்கிறார், காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்கப்ப அந்த நிலைப்பாடுகள் மீது அவர்கள் விமர்சனம் வைப்பது என்பது வேற. ஆனால் வந்து கொள்கை ரீதியான ஒரு எதிர்நிலைப்பாடுகளை எதிர்கொள்ளை. அதனால தான் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து இந்த ஆட்சியை வந்து பெரியாருக்கு காணிக்கையாக்கிறோம்னு அண்ணாவும் சொல்கிறார், பெரியாரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அதை வைத்து நம்ம இது பண்ண முடியும். அப்போ கருத்தியல் ரீதியாக பெரியாருக்கான ஒரு எதிர்நிலைப்பாடை எடுக்கவில்லை. அதை சொல்லி இன்றைக்கி பேசுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஏன் வந்து ஒரு இந்தியா முழுக்க ஆளக்கூடிய கட்சி பெரியாரை வந்து கையில் எடுக்க முடியலைங்கிறப்ப அவர்கள் அந்த கைக்கூலிகளை இறக்குகிறார்கள் அப்படின்னா அப்போ அவங்க சொல்லலாம், இல்லை நாங்கள் பெரியாரை எதிர்ப்பது வேறு, பிஜேபி எதிர்ப்பது வேறுன்னு. ஆனால் அவங்க வைக்கக்கூடிய அந்த ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமில்ல, வந்து சில மாதங்களுக்கு முன்னால் திருமாவளவன் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்களுக்கு ஜூம் மீட்டிங்கில் வந்து மனுஸ்மிருதி பற்றி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அப்போ மனுஸ்மிருதியில் எப்படியெல்லாம் வந்து பெண்களை இழிவுபடுத்துகிறதுன்னு அவர் பேசுகிறப்ப பிஜேபி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, திருமாவளவனே பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு குஷ்பு தலைமையில்
ஒரு செட்டப் செய்யப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க, ஒரு வழக்கும் போட்டாங்க. அந்த வழக்கு சமீபத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. திருமாவளவன் இதற்கு பொறுப்பாக மாட்டான். அப்போ திருமாவளவன் மனுஸ்மிருதியில் சொன்ன ஒரு விஷயத்தை திருமாவளவனை இழிவுபடுத்திட்டார்னு பிஜேபி சொல்கிறது. இன்னைக்கு இவர் சொல்கிறார் என்னன்னு சொன்னால், பெரியார் வந்து தமிழர்களை வேசி மகடின்னு திட்டார் அப்படிங்கிறது. மனு தர்மத்தில் அது வந்து 8வது அத்தியாயத்தில் 450வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சூத்திரன்னா யாருன்னு ஒரு பட்டியல் இருக்கப்ப அதில் வந்து பார்ப்பனர்களுடைய வைப்பாட்டி மக்கள், வேசி மக்கள்ங்கிறது இருக்கு. அதைத்தான் வந்து தமிழர்களை பார்த்து தான் சொன்னார் அவர் வந்து. அப்போ தமிழர்களை வந்து தான் அவங்க வந்து தமிழர்கள்னு கூப்பிடணும், ஆனால் வந்து இப்படி கூப்பிட்டுட்டேன் ஏன்னா அப்படின்னு சொல்லி பெரியாருடைய தமிழர்கள் மீதான வன்மம் தான் அது அப்படிங்கிறது தானே இவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, இதில் 2 பொய் இருக்குது. ஒன்று என்னென்னா, பெரியார் தான் தமிழர்கள் வந்து வேசி மக்கள் அப்படின்னு சொன்னாருங்கிறது ஒரு பொய். தமிழர் வேசி மக்கள்னு சொன்னது மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதியில் இருப்பதை அவர் வந்து எடுத்து சொல்கிறார். அதுவுமே வந்து எப்படி எடுத்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் வந்து, பார்ப்பனர் அல்லாத தலித்தும் அல்லாத அந்த இடைநிலை சாதிகள், பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் சூத்திரங்கிற பட்டம் இருக்கிறது அப்படிங்கிறார் வந்து. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களிடம் போய் வந்து நீங்கள் வந்து சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அதில் உங்களை விட இழிவான பட்டம் எங்களுக்கு தான் இருக்கிறது, ஏன்னா நாங்கள் வந்து வேசி மக்கள்ங்கிற பட்டத்தை சூத்திர பட்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம், எங்களை விட நீங்கள் உயர்வாடர்கள் அவங்ககிட்ட போய் பேசுகிறார். இடைநிலை ஜாதியுடைய மாநாட்டில் போய் என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் சத்திரியர் பட்டம்லாம் போட்டுக்கிறீங்க, உண்மையிலே நீங்கள் சூத்திரர்களாக தான் இருக்கிறீங்க, நீ வந்து ஒருத்தனை உனக்கு கீழ் சாதி நீ ஒடுக்கி வைக்கிற, ஆனால் நீயே பாப்பானுக்கு வைப்பாட்டி மகனாகத்தான் வேசி மகனாகத்தான் இருக்கிறான்னு சொல்லி சாதிய ஆதிக்கத்தை, சாதிய திமிருக்கு எதிராக பெரியார் பேசினார். அப்போ என்னன்னா வந்து, பெரியார் வந்து இதை பேசியது அப்படிங்கிறது சாதியத்திற்கு எதிரானதாக, பார்ப்பனியத்துக்கு மட்டும் அவர் எதிராக பேசுகிறார். இடைநிலை ஜாதிகளுடைய ஜாதி திமிருக்கு எதிராகவும் அவர் பேசியிருக்காரு. இன்னொன்று வந்து மனுஸ்மிருதி அல்லது வர்ணாசிரமங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தது, வந்து இந்தியா முழுமைக்குமான ஒரு அமைப்பு. வர்ணாசிரமம் பிராமணர் சத்திரிய வைசியர் சூத்திரங்கிறது இந்தியா முழுமைக்கான அமைப்பு. அதை எடுத்து தான் வந்து பெரியார் பேசுகிறார். சூத்திரர்கள் யாருன்னு அம்பேத்கரை எழுதியிருக்கிறாரு. அப்போ தமிழ்நாடு தான் அவர் செயல்படக்கூடிய நிலம், களம் அப்படிங்கிறனால அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே உட்காந்து பேசுகிறார். அப்போ தமிழர்களை மட்டும் பேசினார் அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும்? அப்போ இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். வந்து எப்படி திருமாவளவன் மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பேசினா திருமாவளவனை இந்து பெண்களை இழிவுபடுத்தி விட்டான்னு பிஜேபி என்ன சொல்கிறதோ, அதே மாதிரி பெரியார் மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய சூத்திரன் என்றால் வேசி மக்கள் அப்படின்னு பேசுகிறத பெரியாரே தமிழர்கள் வேசி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டான்னு ஒரு குற்றம் சுமத்துறாருன்னா, பிஜேபியுடைய குரலும் இவருடைய குரலும் ஒன்றாக போகிறதுங்கிறப்ப தான் தெளிவாகவே தெரிகிறது இவர் பிஜேபியால் இறக்கப்பட்ட ஒரு கைக்கூலி தான் அப்படிங்கிறது. அவரே வந்து தன்னை அறியாமல் அம்பலப்படுத்தி விட்டார், அதற்கு பெரியார் உதவி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம நினைக்க முடியும். குறிப்பாக வந்து பெரியாருக்கும் இந்த ஆயுத போராட்டம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதோ, இது மாதிரியான நாடு கேட்பது, வேறு நாடுகளில் போய் கேட்பது, பர்மா தொழிலாளர் மத்தியில் போய் தமிழ் தொழிலாளர் மத்தியில் பெரியாருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தோம்னா, நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, அந்த மாதிரி இந்த நாட்டை எதிர்த்து போராடாதீங்க அங்கே போன்ற அறிவுரைகள்லாம் நம்ம பார்க்கலாம். அவருடைய நிலைப்பாடு தெரியும். பெரியார் ஒரு காலத்தில் பெரியார் தான் வந்து ஆயுத போராட்டத்திற்கான வழிகாட்டியாக இருந்தார்னு சொல்லக்கூடிய நபர்கள் இதற்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக இன்னொரு நாடு கேட்டு போராடிய பிரபாகரனை வந்து எதிர்த்தரப்பாக நிறுத்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது இல்லையா? பெரியாரா பிரபாகரனா பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற சவால்கள்லாம் வந்து சமூக வலைத்தளங்களில் சமீப காலமாக இருக்கக்கூடிய இதை பற்றி உங்களுடைய பார்வை. பெரியார் வந்து ஐரோப்பிய சுற்றுப்பயணங்களை முடித்துவிட்டு இலங்கை வழியாகத்தான் வருகிறார். இப்போ 1932 அவருக்கு வந்து இலங்கையில் மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அப்போ இலங்கை பேருரையினே இலங்கை உபன்யாசங்கிற பேரில் இருக்கிறது. அப்போ அவர் தேசியத்தை கேள்விக்குள்ளாக்குறார். தேசம் என்று எதை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு உண்மையிலே தத்துவார்த்த ரீதியான ஒரு உரையை வந்து பெரியார் ஆட்டுகிறார். பெரியாரை பொறுத்தவரை ஒரு தேசியம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளே சுருக்க முடியாது. அவர் வந்து தனிநாடு அப்படிங்கிற கோரிக்கையை அவர் முன்வைத்தால் கூட அவர் ஒரு தமிழ் தேசியவாதி அல்லது திராவிட தேசியவாதி அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளே சுருக்க முடியாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தேசியத்திற்கு இருக்கக்கூடிய அடிப்படைகளுக்கு, இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு விதமான அடிப்படைகள் புனிதங்களுக்கு எதிராகத்தான் அவர் தொடர்ச்சியாக பேசியவராக இருந்தார். அவர் வந்து ஒரு மானுட சிந்தனையாளராகத்தான் பெரியார் இருந்தார். அதே மாதிரி வந்து அவர் வந்து ஆயுதம் சார்ந்த போராட்டம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலுமே அவர் ஆதரிக்கலை. அதில் ஓரளவுக்கு அவருக்கு காந்தியத்துடைய தாக்கம் என்பது கடைசி வரைக்குமே பெரியாரிடம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஈழத்தை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய சூழல் வேறு, இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வேறு. சாதி முறையே இங்கேயும் அங்கேயும் இடையில வித்தியாசம் இருக்குது. 2 பேருமே தமிழர்கள் தான் அப்படின்னாலுமே கூட இங்கேயும் சாதி இருக்குது, அங்கே இருந்தாலும் கூட இங்கே பார்ப்பனர்கள் சாதி அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருந்தால் அங்கே யாழ்ப்பாண வெள்ளாளர்கள் தான் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்கே ஈழத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அங்கே சிங்கள பேரினவாதம் வருகிற பொழுது அதற்கு எதிராக முதல்ல வந்து அறவழியில் போராடி, செல்வநாயகம் போராடி, அது முடியாமல் ஒரு ஆயுத போராட்டங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் போகிறார்கள். அங்கே அது வந்து ஒரு முதன்மையான ஒரு நிலைப்பாடாக இருந்தது. இங்கே அப்படியான பிரச்சனைகள் இல்லை. இங்கே வந்து சாதி ஒழிப்பு, இந்தியாங்கிற அமைப்புக்குள்ளே வந்து நமக்கான மாநில உரிமைகளை வலியுறுத்துவது, மொழி திணிப்பை எதிர்ப்பது, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கடந்த காலங்களுடைய அரசியல் செயல்பாடாக இருந்தது. இப்போ பிரபாகரன் பெரியாரை வந்து, பெரியார் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர், பிரபாகரன் இன்னொரு காலகட்டத்தில் வாழ்ந்தவர். பெரியார் வந்து பிரபாகரனை எதிரியாக நினச்சிருக்க முடியாது. ஏன்னா இப்போ பிரபாகரனுக்கு முன்னாடியே பெரியார் இறந்துட்டார்.
பிரபாகரன் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் பெரியார் தான் தன்னுடைய எதிரி என்று எந்த காலகட்டத்தில் சொன்னதில்லை. இன்னும் சொல்லப்படால் பெரிய அளவில் அவங்க வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டார்கள், திராவிடத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாவிட்டாலுமே கூட எந்த காலகட்டத்தில் அவர்கள் திராவிடத்தை நிராகரிக்கவில்லை. திராவிடம்ங்கிற விஷயத்தை சில விஷயங்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். புலி சின்னத்தை பெற்றவர்கள் எழுதுகிறது கூட திராவிட வரலாற்றோட ஒரு மிக முக்கியமான படிமங்கிறதா இருக்கட்டும், அது 1977 கீபோ மாநாட்டில் பங்கெடுக்கப்படும் தங்களை திராவிட தமிழர்கள் சொல்லிக்கிறதா இருக்கட்டும், ஆண்டன் பாலசிங்கத்துடைய புத்தகத்திலேயா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவர்கள் வந்து திராவிடம் பெரியாருங்கிறதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரியார் இயக்கமாகவோ திராவிட இயக்கமாகவோ இல்லை, அது வந்து ஒரு ஆயுதம் தாங்கிய தமிழீழ போராட்டமாக அது இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது இதை ஏன் வந்து இந்த முரண்பாட்டை வந்து இங்கே வந்து கட்டமைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னா, இது ஒரு பிழைப்புவாதத்துக்காகத்தான் இவங்க அதை கட்டமைக்கிறாங்க. அதாவது இப்படி 2 பைனரியில் கொண்டு போய் நிப்பாட்டுறப்ப பெரியாரை வந்து தமிழர்களுக்கு எதிராக நிப்பாட்டி நிறுத்திவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரசியல் சூழ்ச்சியின் காரணமாகத்தான் இவங்க அதை பண்ணுறாங்க. அது பெருமளவில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா வந்து உண்மையிலேயே வந்து பிரபாகரனுக்காக இல்லை ஈழத்திற்காக இங்கே பணியாற்றிய பல பேர் பெரியார் ஏற்றுக்கொண்ட பெரியார் இயக்கத்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களும் தான். அதனால் அது ரெண்டையும் ஒன்றுக்கொண்டு எதிராக நிறுத்துவதுங்கிறது இது இன்னொரு வகையான சதி அல்லது சூழ்ச்சி. இப்போ என்னென்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நிறுத்துவது. இப்போ வஉசியை பெரியாருக்கு எதிராக நிப்பாட்டுறது, வள்ளலார பெரியாருக்கு எதிராக நிப்பாட்டுறது, இதனுடைய அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக இப்போ பிரபாகரனை வந்து பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறார்கள். இப்போ இந்துத்துவம் இதெல்லாம் கையில் எடுக்க பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து ஆதி திராவிடர் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகலாமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் இல்லையா. அப்போ இதெல்லாமே வந்து என்னென்னா கடந்த காலங்களில் வேறு சில பேர் வைக்கக்கூடிய விமர்சனங்களை தங்களுக்கு சாதகமாக அந்த விமர்சனங்களை வந்து இந்துத்துவம் பயன்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு உண்மையிலே அதில் வந்து ஆதி திராவிடர்கள் வந்து முதலமைச்சர் ஆகலாம், ஆதி திராவிட சங்கராச்சாரியர் ஆகலாமே, அதையே ஆளுநர் பேச மாட்டேங்கிறார். அப்போ என்னன்னா இந்த விமர்சனங்களெல்லாம் இன்னொரு தரப்புலேருந்து வருகிறக்கூடிய ஒரு விமர்சனம், அந்த விமர்சனத்துக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்துத்துவம் தயங்கவில்லை. இன்னைக்கு இந்துத்துவத்தின் கைக்கூலியாக இருக்கக்கூடிய இவரை போன்ற ஆட்களும் தயங்கவில்லை என்பது தான் வந்து ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு எதிரியாக கொண்டு போய் நிப்பாட்டுவது, ஒரு வெறுப்பரசியலை வந்து தொடர்ச்சியாக தூண்டுவது அப்படிங்கிற. ஏன்னா இவர் வந்து இப்போ ஒரு காலகட்டத்தில் பெரியாருக்கு இப்போ பேசியிருந்தார், அவர் இன்றைக்கு பெரியாருக்கு விசுவாசமாக இல்லை, இவர் பிரபாகரனுக்கு விசுவாசமாக இல்லை என்பதை தான் தொடர்ச்சியாக வரக்கூடிய நேர்காணல்கள் எல்லாமே தெரிவிக்கின்றன. இவருக்கும் பிரபாகரனுக்கு எந்த தொடருமே கிடையாது, இவருக்கு பிரபாகரனை தெரியுமே தவிர பிரபாகரனுக்கு இவரை தெரியாது அப்படிங்கிறதான் தொடர்ச்சியாக வரக்கூடிய நேர்காணல்கள். இப்படி அம்பலப்படுத்தக்கூடிய சூழலில் இவர் முதலில் பிரபாகரனுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டியாக உரிமை கொண்டாடுறதுக்கு இவர் யார் என்கிற கேள்வி இன்றைக்கு ஈழத்தமிழர்களை அல்லது புலிகள் ஆதரவாளர்களே, புலிகள் இயக்கத்தில் இருப்பவர்களே கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரியாரை பிரபாகரனுக்கு எதிராகவோ பிரபாகரனை பெரியாருக்கு எதிராகவோ நிறுத்துவது என்பதை யாருமே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ இவர் தனிமைப்பட்டு போய் ஒரு விரக்தியின் உச்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கார். இது வந்து காலத்தில் நிற்கவே நிற்காது. கடந்த காலங்களில் திமுக அரசு, அதாவது கலைஞருடைய ஆட்சி காலத்தில், அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் வந்து பெரியாருடைய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு தான் ஆட்சிகள் நடத்தினாங்க. குறிப்பாக பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள்லாம் கலைஞருடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக நம்ம பார்க்க முடியும். இந்த அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு பெரியார் வழியில் பயணிக்கிறதா? கண்டிப்பாக. என்னென்னா இப்போ நம்ம ஒரே ஒரு உதாரணம் சொன்னால், இப்போ 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாகாண முதல் மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை பெரியார் போடுகிறார். அதுக்கு பிறகு அம்பேத்கர் இந்து சட்ட தொகுப்பு மசோதாவை கொண்டு வர முயற்சி செய்கிறார். அன்றைக்கு இருந்த சனாதனவாதிகள் அதை வந்து கொண்டு வர முடியாத அளவுக்கு பல முட்டுக்கட்டைகளை போடுகிறார்கள். அம்பேத்கர் பதவி விலகிறார். பிறகு பார்த்தா 1989 60 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் பெண்களுக்கான சொத்துரிமையை கொண்டு வருகிறாங்க பார்க்குறோம். அதே சுயமரியாதை மாநாட்டில் அழைப்பு விடுக்கிறப்போ பெரியார் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாநாட்டிற்கு தனியாக வாழும் பெண்கள், விதவைகள், விபச்சாரிகள் என்று தங்களை கருதி கொள்வோர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறார். அப்போ தனியாக வாழும் பெண்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம சிங்கிள் உமன்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறோம். இதெல்லாம் பேசாத ஒரு காலகட்டத்தில் 1929 ஒரு மனிதர் பேசுகிறார். அப்போ இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள் உமன் அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஒருத்தர் கணவனை விட்டு ஒரு மனைவி வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கிறது கஷ்டங்கிறப்ப இவருடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் ஒரு ஜீவோவை போகிறாங்க வந்து. அப்படி கணவரை விட்டு ஒரு மனைவி வாழும் பெண்கள், தனித்து வாழக்கூடிய பெண்களுக்கு வந்து உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வழங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இந்த ஜீவோ மூலமாக தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1929 வந்து பெரியார் பேசக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, ஒரு பக்கம் வந்து பண்பாட்டு ரீதியான செயல்பாடுகளை அதனுடைய தொடர்ச்சியாக செய்வதுங்கிறது வேறு. இன்னொன்று, பெரியார் சொன்ன பல விஷயங்களுக்கு சட்ட வடிவம் கொடுப்பது. ஏன்னா திமுகவுடைய நோக்கமே அதுதான்.
திமுக வந்து ஒரு தேர்தல் இயக்கமாக மாறுவதுங்கிறது பெரியாருடைய கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கிறது. இப்போ பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் சுயேட்சையாக வாழ வேண்டும், வீட்டை விட்டு வெளியில் வந்து அவங்க வந்து கல்வி இருக்கணும், வேலைக்கு போகணும்னா, சுயேட்சையாக வாழணும்னா அவங்க தங்குவதற்கான இடங்கள் வேண்டும். கம்யூனிட்டி கிச்சனில் வந்து பல விஷயங்கள் அவர் பேசுகிறார். அப்போ அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ தோழி உழைக்கும் மகளிர் விடுதி அப்படிங்கிற ஒன்றை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி தொடர்ச்சியாக பெரியாருடைய கொள்கைகளுக்கான செயல் வடிவம் கொடுத்ததற்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுடைய வருகைக்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றி.